தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மருதாணி இலைகள் அரைக்காமல் நம்ம எப்படி கையில் வச்சு சிவக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாக நல்ல மழை பெஞ்சதில் எங்கள் வீட்டு வேலி ஓரங்களில் இருந்த மருதாணி செடிகளில் நிறைய இலைகள் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே எனக்கு அதை கையில் வைக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்ததுனால நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் நான் இன்றைக்கி வீட்டுக்கு வெளியே இருந்து ஷூட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதாவது நான் நேத்திக்கு நைட்டு தான் மருதாணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த டியூப்லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் கலர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு வெளியே எந்த ஒரு லைட்டிங் இல்லாமல் நார்மலான சூரிய வெளிச்சத்தில், அதாவது சன்லைட்டில் நான் அப்படியே ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். இப்படி தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இலைகளை நம்ம பறிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிடணும். அந்த இலைகள் கொஞ்சம் வாடி வதங்கி போயிடுச்சு அப்படின்னா நல்ல கலர் நமக்கு கிடைக்காது. இலைகள் அதே மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இலை காம்பு இருக்கும்ல, அதை ஒரு சின்ன சிஸ்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம கையில் ஒட்டி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த இலையை திரும்ப திரும்ப எழும்பி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா க்ளோவ் ஆயில், அதாவது கிராம்புலேருந்து செய்யக்கூடிய அந்த கிராம்பு எண்ணெய் நம்ம வேணும். இது கட்டாயம். இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பக்கத்து கடைகளில் கிடச்சிருக்குன்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இலைகளை இது மேலே கையில் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த இலைகள் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நேரே தான் வச்சு ஒட்டணும் அப்படி கிடையாது. நம்ம எந்த சைடில் திருப்பி வச்சு ஒட்டினாலும் உங்களுக்கு அந்த கலர் கட்டாயமாக வரும். அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இந்த இலைகளை அப்படியே வச்சு நீங்கள் ஒட்டாமல் வேறு ஷேப்பில் நீங்கள் வேணும்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இலைகளை நம்ம வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்னா அந்த க்ளோவ் ஆயில், அதாவது அந்த கிராம்பு எண்ணெய் இருக்குல்ல, அது நம்ம கொஞ்சமாக வச்சுக்கணும். அதுதான் நமக்கு இந்த கலரை கொடுக்கக்கூடியது. ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அது வைக்கலைன்னா நமக்கு அந்த கலர் வராது. இந்த மாதிரி நம்ம அதுக்கு மேலே அந்த கிராம்பு எண்ணெய் இருக்குல்ல, அது நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் உங்களோட கையில் வச்சுக்கோங்க. நான் எந்த இலைகளெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணலை. சும்மா அப்படியே எடுத்து அந்த இலை காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வீட்டில் டியூப்லைட்டில் தான் எடுத்திருக்கேன். அந்த கலர் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுது. இப்போ அந்த ஈரப்பதமெல்லாம் நம்ம கையில் அப்படியே இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் இருந்துச்சுல, ஸோ அதனால் அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது கலர். நீங்கள் இன்னுமே வேறு டிசைன் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதே மாதிரி இந்த இலைகளெல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய், அதாவது கோகோனட் ஆயில் நம்ம கொஞ்சம் விட்டுட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த கலர் நல்லாயிருக்கும். ஒரு நாளுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அது அதிகப்படுத்தி காமிக்கும். ஏன்னா நம்ம அந்த க்ளோவ் ஆயில், அந்த கிராம்பு எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கலர் இன்னும் அதிகமாக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். இப்படி தான் இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை அந்த கிராம்பு எண்ணெய் வைக்கிறது இல்லைனா மருதாணி வைக்கிறதுல ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.